சாரத்தை பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும். ஒவ்வொரு சவுத் இந்தியனும் பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும். அந்த சங்கல்பத்தோடு எல்லாரும் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி தர்ம விஷயத்தை சங்கோஜப்படாமல் குங்குமம் இட்டுக்கிறதும் சரி, விபூதி இட்டுக்கிறதாலும் சரி, சந்தனம் இட்டுக்கிறதோ, திருமண் இட்டுக்கிறதோ, புருஷாலும் சரி, ஸ்திரீகளும் சரி, நம்முடைய ரீதி ரிவாஜ் என்ன இருக்கோ அதை நடை, உடை, பாவனை, அதை பாவனையாக பண்ணக்கூடாது. உணர்வு ரீதியாக அதை நல்ல விதமாக பண்ணணும். அது முதல்ல முக்கியம். நாம இருக்கணும். நம்ம கம்ப்யூட்டரை கற்றுக்கலாம், ஸ்பானிஷ் கற்றுக்கலாம், ஜெர்மன் கற்றுக்கலாம், எல்லாம் கற்றுக்கலாம். தமிழ் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கு லோகத்துக்கு தேவைக்காக எந்த பாஷையை வேணால் கற்றுங்கோ. ஆனால் தமிழ் படிக்க வராது, தமிழ் பேச வராது, சமஸ்கிருதம்னா என்னென்ன தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. ஆகவே தாய்மொழியை கற்றுக்கணும். அதே மாதிரி சமஸ்கிருதத்தை கற்றுக்கணும். இதெல்லாம் கம்பல்சரி. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நாம வாழ்வதற்கு பெற்றோர்களும் சரி, மற்றபடி சமுதாயத்தில் இருக்கிறவாளும் அதுக்கப்புறம் அதிகப்படியாக என்ன வேணால் தெரிஞ்சுக்கலாம். அன்னன்னைக்கு தேவை என்ன இருக்கோ, நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி என்ன புதுசாக இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சாஸ்திரங்களை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உணவு, அதுலேயும் ஆரோக்கியமான சாத்விகமான உணவை நாம் பழக்கப்படுத்திக்கணும். அதே மாதிரி உணர்வு, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, உறவுக்காரா, கிராமங்கள், குலதெய்வம், அந்த மாதிரியான விஷயங்களையும் மறக்காமல் எல்லாரும் அவருடைய கிராமத்தை, நீங்கள் போய் டெல்லி, பம்பாய் பார்க்குறதோ, வாஷிங்டன், நியூஜெர்சி பார்க்குறதோ அதெல்லாம் ஒரு பக்கம். உங்களுடைய சொந்த கிராமத்தை, தஞ்சாவூரோ, நார்த் ஆர்காடோ, திருநெல்வேலியோ, எங்கேருந்து வந்திருக்கீங்களோ, கேரளாவோ, பாலக்காடோ, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊருக்கு அவசியம் ஒரு தடவை போய் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் ஏதாவது நீங்கள் எல்லாரும் சேவை பண்ணி குலதெய்வத்தை எல்லாத்தையும் பார்த்துண்டு, அந்த மாதிரி ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி, தாயும் தாய் பூமியும். இப்போதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜென்மபூமிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமாயிருக்கு. அந்த ஜென்மபூமிங்கிறது என்னன்னு நம்ம சொல்ல வரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யாருடைய ஜென்மபூமிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஜென்மபூமியை நீங்கள் மறக்காம அந்த இடத்த, மூதாதையர்களுடைய இடத்த நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி நம்முடைய தேசபக்தியோடையும் தெய்வ பக்தியோடையும் இந்த மாதிரி நல்ல காரியக்கிரமங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு உற்சாகத்தோட சங்கல்பம் எடுத்துக்கணும். பிளட்ஜுன்னு ஒரு ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்க.